இன்றைக்கு இந்த தலைப்பு சமூக நீதியை தலைப்போம். இதையொட்டி இந்த கலைத்தரங்கை ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னால் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளை முன்னேற்றம். சமீபத்தில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், டிசம்பர் 6ஆம் தேதி நேற்றைய முந்தைய தினம் சென்னையில அம்பேத்கர் வெளியிட்டுள்ளார். நிறைய விஜய் போன்றவர்களெல்லாம் கலந்து கொண்டு பேசிய நிகழ்வில் அங்கே முழுக்க அம்பேத்கரை பற்றி பேசினார்கள். அம்பேத்கர் என்பவர் ஒரு நல்ல வியாபார சரக்கு. அம்பேத்கரை பற்றி பேசினால் இந்த மக்கள் மத்தியில் எதிர்கொள்வதற்காக அம்பேத்கரை ஒரு பாடத்தாக ஒரு மாற்றீடாக பார்க்கின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு அரசியல் கட்சி மத்தியில் இருக்கிறது. ஆனால் ஆளுநர் கட்சி அம்பேத்கரை மாற்றீடாக பார்க்கவில்லை, வியாபார சரக்காக பார்க்கவில்லை. அம்பேத்கர் தான் என்னுடைய உயிர் மூச்சு என்ற அடிப்படையில் நாங்கள் அம்பேத்கரை போன்ற தலைவர்கள் இந்த மண்ணில் பிறக்காமல் இருந்ததால் நாமெல்லாம் இன்னைக்கு எப்படி இருப்போம் என்று சொல்ல முடியாது. ஒரு கூட்டு வழக்கமா என்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் நாம் எல்லோருமே படித்து ஓரளவுக்காக படித்திருக்கிறோம். இப்படி பொதுவிடங்களிலே நம்ம கூட்டங்களை நடத்துகிறோம். ஒரு காலத்தில் நாம் பொதுவிடங்களில் கூட்டங்களை நடத்த முடியாது. பொதுவிடங்களில் கூட்டம் நடந்தால் பரவாயில்லை, பொது இடங்களுக்கு வரும்போது செருப்படுத்தி வரக்கூடாது என்று சட்டம் வருகிறது. பொது இடங்களுக்கு வரும்போது நாம் மேற்சட்டை அணியக்கூடாது என்று சட்டம் வருகிறது. பொது இடங்களுக்கு நம்முடைய பெண்கள் வரும்போது அவர்களும் மேற்சட்டை அணியக்கூடாது என்று சட்டம் இருந்தது. நாம் படிக்கவே கூடாது என்று சட்டம் இருந்தது. இவர்களுக்கு படிப்பே கொடுக்கக்கூடாது. கொடுக்கப்பட்ட தலித் மக்கள் அவர்கள் வீடுகள் கூட கூரை வீடுகளாக இருந்தால் வெத்து வைக்கின்ற காரவிடாக இருக்கக்கூடாது. ஏன்னா காரவிட இருந்தால் வெத்துக்களை ஏறி பாப்பா, அதை வெத்து இருக்கக்கூடாது, ஒரு கூரை வீடாக இருக்க வேண்டும். இப்படி நாம் படிக்கக்கூடாது, நிலம் வைத்திருக்கக்கூடாது, நாற்பது நிலமே வைத்திருக்கக்கூடாது. மற்றவர்கள் நிலம் வச்சிருக்கும், அவர்கள் வேலை செய்யறதுதான் எங்களுடைய வேலையாகும். அவர்கள் கூலி வேலை செய்யும். படிப்பு இருக்கக்கூடாது, நிலம் இருக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, அதிகாரம் இருக்கக்கூடாது, பொதுவெளியில் உட்காரக்கூடாது என்றெல்லாம் இந்த மக்களை ஒடுக்கி வைத்த அவர்களுடைய சட்டம் தான் மனுநீதி சட்டம். அதான் மனுநீதி என்று வைத்துள்ளார்கள். மனு என்பவர்கள் எழுதி வைத்திருந்த சட்டம். அந்த சட்டம் தான் நீ படிக்கக்கூடாது, நீ நிலம் வைத்திருக்கக்கூடாது, நீ சட்டை போடக்கூடாது, நீ செருப்படுத்தி போகக்கூடாது என்றுதான் அப்படி ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது எவர்களா படிக்கக்கூடாது என்று சொல்வது, நாட்டப்பட்டவர்கள் படிக்கலாம் என்ற சட்டத்தை எழுதியவர்கள். நாட்டப்பட்டவர்கள் நிலம் வைத்திருக்கக்கூடாது எவர்களா சொல்வது, நாட்டப்பட்டவர்கள் நிலம் வைத்துக் கொள்ளலாம் என்ற சட்டத்தை எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர். நாட்டப்பட்டவர்கள் பொதுவெளியில் செருப்படுத்தி போகக்கூடாது, பொதுவெளியில் சட்டை போடக்கூடாது என்று எவ்வளவுதான் சொன்னது. அவர்களுக்கு அத்துணை உரிமைகள் இருக்கிறது என்று அம்பேத்கர் சட்டம் சொன்னது. அவர்களின் சட்டத்திற்கு பெயர் மனுநீதி சட்டம். அம்பேத்கரின் சட்டம் தான் சமூக நீதி சட்டம். சமூக நீதி என்று சொன்னால் எல்லாருக்கும் நீதி கிடைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டுமே நீதி கிடைப்பது என்பது சமூக நீதி அல்ல. எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும். படிப்பது பார்ப்பவர்கள் பிராமணர்களுக்கு மட்டுமே உரிமை அல்ல. பார்ப்பது பகையர்களுக்கு எல்லோரும் படிக்கலாம், சங்கிலியை படிக்கலாம், பல்லவம் படிக்கலாம், குதிரை வண்ணாலும் படிக்கலாம், குரவடம் படிக்க வேண்டும், காந்தராயம் படிக்க வேண்டும். படிப்பதற்கு ஜாதி மறையாக இருக்கக்கூடாது என்று அம்பேத்கர் அதுதான் சமூக நீதி இருப்பது. நிலம் வைத்திருக்கக்கூடாது என்று சொல்வது சமூக அநீதி, அது மனுநீதி. நிலம் வைத்துக் கொள்ளாது என்று சொன்னது சமூக நீதி. ஆனால் அப்படி சமூக நீதியை நமக்கு கற்றுக் கொடுத்த பெற்றுக் கொடுத்த தலைவர்
சமர்ப்பிக்கிறேன். எல்லா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, காந்தி எல்லா தலைவர்களும் உட்கார்ந்துருக்காங்க. அவர் சொல்றார் அமெரிக்கர், நான் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறேன். இந்த சட்டம் அறிமுகமான நாளிலே அரசியல் ரீதியாக எல்லாருக்கும் ஒரே மதிப்பு இருக்கும், சமூக ரீதியாக மதிப்பு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அரசியல் ரீதியாக ஒரு நேர்காணலுக்காக ஒரு ஓட்டு போட்டா அதுக்கு ஒரே மதிப்பு தான். நம்ம கடைக்கோளுக்கு நம்ம ஓட்டு போட்டாலும் ஒரே மதிப்பு தான். நேர்காணலுக்காக அவங்களுடைய ஓட்டுக்கு கூடுதல் மதிப்பு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மதிப்பு தான். ஆனால் சமூகத்தில் அப்படி இருக்குமா? நேர்காணலுக்காக ஒரு ஓட்டு போட்டா மதிப்பு சொல்லுவாங்க. நேர்காணலுக்காக ஒரு ஐயர் வந்தாருன்னா ஒரு திருவள்ளுவர் ஒரு கடையில டீ குடிச்சாருன்னா ஆகசாமிப்பா ஐயருக்கு மதிப்பு கொடுப்பா. ஆனா நம்மளால போய் நின்றார் அப்படின்னா, டேய் உனக்கு தனி கிளாஸ் வச்சிருக்கேன் என்று சொல்லுவாங்க. ஒரு பார்ப்பனர், ஒரு பிற்படுத்தப்பட்டவர் ஒரு இடத்துல போய் அவர் வந்து கடை வைக்கலாம். இந்த வசனம் இல்லையா, இந்த பூமியிடத்தில் கடை வைக்கலாம். ஒரு ஓட்டல் அவர்கள் ஓட்டல் எல்லாரும் சாப்பிடுவார்கள். அவர் ரெடியா போட்டுப்பார். நான் ரெடியா ஏன் நம்ம போய் உட்கார்ந்து சாப்பிடுறேன். நான் இந்த ட்ரெஸ் போட்டுப்பார். நான் அதை நினைக்கிறது இல்லை. ஒரு ஐயங்கார் பேக்கரி இருக்கும். ஐயோ ஐயங்கார் பேக்கரி ஏன்னா நம்ம சாப்பிட நினைக்க மாட்டான். ஐயங்கார் அவர் பேக்கரியில் உட்கார்ந்து அவர் பேர் வச்சிருக்காருன்னு நினைப்பான். நான் கேட்கிற சக்கிலிய ட்ரெஸ் வச்சா, சக்கிலிய பேக்கரி வச்சா நம்ம டீ குடிப்பான விடாது. பழைய பேக்கரி அப்படி வச்சா வேணா டீ குடிப்பானா? பழைய ஹோட்டல் அப்படி வச்சா வேணா டீ குடிக்க வருவானா? எவ்வளவு சாப்பிட வருவானா? நம்மளால பார்த்தது இல்லையோ பார்த்தா. அப்படி இருக்கும்போது நம்ம பேர்ல ஒரு ஜாதி பேர்ல ஹோட்டல் வச்சுட்டா எவ்வளவு சாப்பிடுவாங்க? அப்போ இதுதான் சமூகம், இப்படித்தான் சமுதாயம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சமூகத்தில் எல்லாருக்கும் ஒரே மதிப்பு இருக்காது. எப்ப மதிப்பு வரும்னா, நான் எழுதியிருக்கிற அரசியல் சட்டத்தின்படி ஆட்சி நடந்தால் சமுதாயத்தில் எல்லாருக்கும் மதிப்பு இருக்கும். நான் எழுதியிருக்கிற சட்டத்தின்படி தீண்டாமை ஒழித்து விட்டால், ஜாதி ஒழித்து விட்டால் எல்லாரும் சமம் என்று சட்டத்திற்கு முன்பாக நான் எழுதியிருக்கிறேன். எல்லாரும் சட்டத்திற்கு முன்பாக இதை நடைமுறைப்படுத்தினால் இந்த நாட்டில் எல்லோரும் மகிழ்ச்சியாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் இருக்கலாம். நாம் அது நடக்குமா என்பதை வடக்குடி ஆட்சியாளர்கள் தான் தீர்மானிப்பது சொன்னார். சுதந்திரம் 75 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு. நம்மளை ஆட்சியாளர்கள் ஆட்சித்தார்கள். இன்றைக்கும் ஜாதி இருக்காங்க, தீண்டாமை இருக்காங்க, ஒடுக்குமுறை இருக்காங்க, நம்முடைய ஜாதி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இல்லையா? நேற்று ஒரு புத்த காசு கிடையாது கூட வெட்டி போடுறாங்க. சமீபத்தில் பக்கத்துல கல்லுப்பட்டி பக்கத்துல ஒரு அடுத்த பையன் ஒரு பல்ல பொண்ண காதலிக்காக விருதுநகர் மாவட்டத்தில் காதலிக்காக கல்லுப்பட்டி பக்கத்துல கூடுதல் காற்று வச்சு அவங்க கையில காதல் தருமையை வெட்டி விட்டார். கொடூரமான கொலை. நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு ஜாதியில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் எந்தெந்த சமூகம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதுதான் அப்படி ஒதுக்கப்பட்டதாக கவனிக்கிறீர்கள். இந்த மொழி அது கல்வியிற்கு, வேலைவாய்ப்புகளுக்கு, அரசியலுக்கு. ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது கல்வியில் வேலைவாய்ப்பு மட்டும்தான் இருக்கிறது. அது வெறும் சமயம் தான். ஆனால் அரசியல் இல்லவே இல்லை. விருதுநகர் மாவட்டத்தில் ரிசர்வ் தொகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி இருக்கு. எப்படியாவது அம்மா எம்எல்ஏ வந்திருக்காங்களா? இல்ல. சங்கரன்கோவில் தொகுதி இருக்கு, தென்காசி மாவட்டத்தில் ரிசர்வ் தொகுதி தான். அங்க அம்மா எம்எல்ஏ வந்திருக்காங்களா? யாருமே இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்பிராரம் இருக்கிறது. ஓட்டப்பிராரம் தொகுதி யாராவது வந்திருக்காங்களா? இல்லவே இல்லை. பக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கு. அங்க மாநாட்டில் ரிசர்வ் தொகுதி அங்க யாராவது இருக்காங்களா? இல்ல. மதுரையில் சோழபுரம் தொகுதி இருக்கு. அங்க யாராவது இருக்காங்களா? இல்ல. இப்படி இல்ல.
காலத்தில் என்ன நிலைமை என்று அறிஞர் சமுதாயத்திலே பேராசிரியர் பார்த்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிறார், வேற எங்கேயுமே இல்லை. இப்படியான புள்ளி விவரங்கள் இதைத்தான் சொல்லுகிறது, நடைமுறை இதைத்தான் சொல்லுகிறது. அதனால என்ன சொல்லணும்னா, அறிஞர் மக்களுக்கு நீங்கள் தனியாக உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டதே இதனால்தான். நாம் நியாயத்தின் அடிப்படையில் தான் கேட்டோம், நீதியின் அடிப்படையில் தான் கேட்டோம். எங்களுக்கு அவர்களோட நல்ல பழைய சமுதாயங்களோட போட்டி போடக்கூடிய நிலைமையில் நாங்கள் இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோம். இந்த கோரிக்கையை நாம மட்டும் ஆதரிக்கல, நம்ம கூட இன்னைக்கு அவன் 5 மக்கள் கட்சி தலைவர் அவர் மாவட்ட செயலாளர் இருக்கார், ஆனால் சந்தோஷ் அவர்கள் இமானுவேல் பேரவை பல சமுதாயத்துடைய ஒரு மிகச்சிறந்த அறிவாற்றல் மிக்க ஒரு தலைவர் அவன் சந்திரபோஸ் அவர்கள் அவர் இந்த கோரிக்கை ஆதரித்தார். அரவிந்த் விவசாயிகள் அவர் இந்த கோரிக்கை ஆதரித்தார். இப்படி பல பல்வேறு சமுதாயங்கள் ஆதரிச்சாங்க. ஒரு இடத்தில் கிருஷ்ணசாமி ஆதரிச்சாரு, முருகன் ஆதரிச்சாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் ஆதரிச்சாங்க. அறிஞர் இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்களுக்கு நியாயமான கோரிக்கை தான். அறிஞர் இடஒதுக்கீடு கொடுக்கிறது தப்பே கிடையாது, அது நியாயமா நம்ம கலைஞர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பல இடத்துல சிறப்பு செஞ்சிருக்காங்க, இங்க நகராட்சியில் துப்புரவு செய்யறாங்க, அவங்க நிலைமை மோசமா இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கணும் எல்லாரும் வலியுறுத்துறாங்க. இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் அந்த கோரிக்கை உருவாகி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்மளோட கைகோர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தோழர் வரலாறு அவர்களின் தலைமையில அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நேரடியாக சந்தித்து அந்த கோரிக்கையை எழுப்பியோம் என்கிற பெருமை சக்கையருக்கு எனக்கு சார்ந்தது. இந்த கோரிக்கையில் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை கம்யூனிஸ்டுகளை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் இந்த கோரிக்கையை யோசித்து பார்த்து அதை ஆழமாக யோசித்து பல தலைவர்கள் கருத்துக்களை கேட்டு அதன் பிறகு ஒரு கணக்கெடுப்பை நடத்தி அதன் பிறகுதான் உள்ஒதுக்கீடு என்கிற இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அறிஞர் மக்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை அளித்தார். அதற்காக முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு நாம் வாழ்நாள் கவலைப்பட்டிருக்கிறோம். கலைஞர் அவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றியோடு இருக்கிறோம். அவரால் சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது சட்டமன்றத்தில் வர முடியும். அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டத்தை அறிஞர் இடஒதுக்கீடு சட்டத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய பெருமை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சாதனை. அப்படி நிறைவேற்றப்பட்ட பிறகு சமீபத்தில் அந்த கோரிக்கை மீது உச்சநீதிமன்றத்துக்கு போன டாக்டர் கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்கள் பல தலைவர்கள் உச்சநீதிமன்றத்தில் டெல்லியில போய் கேஸ் போட்டாங்க. டெல்லியில போய் கேஸ் போட்டதற்கு பிறகு கூட இந்த கோரிக்கை நியாயம் இருக்கிறது, அந்த இடஒதுக்கீட்டை தடை செய்யவே முடியாது, அது இருக்கும், அந்த இடஒதுக்கீடு தடை செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்புதான் இன்றைய அரசியல் போக்கியை மாற்றியிருக்கிறது. அதுவரைக்கும் இடஒதுக்கீட்டை ஆதரித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இந்த தீர்ப்பு வந்த பிறகு அதை எதிர்க்கிறார். நாங்கள் இந்த கிளாசிபிகேஷன் கேட்டகரைசேஷன் இந்த வகைப்படுத்துவதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதன் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம். அதாவது அறிஞர்களுக்கு தனியாக ஒரு 7 பிரிவுகளை உருவாக்கி இவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு சொல்றார். அந்த 7 பிரிவுகள் இருக்கிற அந்த பிரிவுகளை உருவாக்கினா இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். தனியா பிரிக்கவே முடியாது, இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். ஆனால் திருமாவளவன் சொன்னாரா தனியா பிரிக்கவே கூடாது. அப்ப பிரிக்கவே கூடாது என்ன அர்த்தம்? இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. டாக்டர் கிருஷ்ணசாமி அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எதிர்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை டாக்டர் கிருஷ்ணசாமி கூட ஏதோ நேர்மையோடு எதிர்க்கிறார்கள் ஏற்கிறோம். எதிரி நேர்மையா இருந்தா எதிரி வெளிப்படையாக தெரிஞ்சா அவர் எதிர்க்கிற பிரச்சனை இல்லை. ஆனா எதிரி உள்ளுக்குள்ள
இடஒதுக்கீட்டை எதிர்க்கின்ற ஒரு பணியை டாக்டர் கிருஷ்ணசாமி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஓட்டு படுத்துக்கிட்டு அப்படியே தலைமையில கையெழுத்து அது பலவீனத்துக்கு ஓட்டு உட்கார்ந்து படுத்து கொடுக்குறாரு. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அவரை போய் நல்ல சமுதாய தலைமையிலே அந்த மக்களை போய் பார்த்தாங்கன்னா கூட கை கொடுக்க மாட்டார். அரும்பட்டு கீழே உட்கார மாட்டார். நீட்டா இருக்கணும், தனியா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். யாரையுமே ஈக்குவலா பார்த்துருப்பார். அவர் போய் நீங்க போய் பார்க்க போனீங்கன்னா ஒரே ஒரு சேர் கொடுக்குறாரு. அவர் கூட உட்கார்ந்துருப்பார். எதுக்கு வரவங்க உட்காராம சேர் போடுறோம் இல்லையா? சேர் போடுறோம். அவ்வளவு ஒரு கர்வத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இன்றைக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் சந்திரபோஸ் போன்ற தலைவர்கள் அறிவுபூர்வமாக எல்லோரும் இணைத்துக் கொண்டு சென்ற தலைவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய விளைவை இன்றைக்கு இந்த சமூகம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாம் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை எதிர்க்கின்ற சூழ்நிலையில இந்த இடஒதுக்கீட்டை பற்றி இந்த மக்களுக்கு தெரியுமானா நம்ம மக்களுக்கு நிறைய பேர் இடஒதுக்கீட்டாலே எங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு இடஒதுக்கீடா எங்களுக்கு 8% இடம் கிடைக்கும். இடஒதுக்கீட்டால படிக்கிற இடஒதுக்கீடு இருக்கு, ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, உங்க பிள்ளைய படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம மக்கள் என்ன செய்றாங்க? இடஒதுக்கீட்டை இடத்தை பிரிச்சு கொடுக்கறது போல எங்களுக்கு பட்டமே கிடைக்கல, எங்களுக்கு இடமே கிடைக்கல அப்படின்னு போறாங்க. அப்ப நம்ம மக்களுக்கு இடம் எப்படி இருக்குது? அப்ப நம்ம மக்கள் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? நமக்கு தான் இருக்கு. அதுவும் வேணும். நமக்கு பட்டா வேணும். குடியிருக்க கூட இருக்கிற பட்டா இல்லை. இந்த போதில் பல கிராமங்களை போய் பார்க்கணும். சில போதில் நீர்நிலை புறம்போக்கு இருக்கு அப்படின்னு உங்களை காலி பண்ண சொல்றாங்க. தொட்டியப்பட்டி போன்ற பகுதிகளாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆக வீட்டுமுறை பட்டாவும் போராடணும். அதே நேரத்தில் இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கின்ற போராட்டத்திலும் நாம் இருக்கணும். சீமான ஒருத்தர் அவர் புதுசு புதுசா கலவுறார். சும்மா ஒரு பேப்பர் சொல்லி இங்க பாருங்க எல்லாருக்கும் பல்லர் பயிர்களும் முட்டை பூ முட்டை பாருங்க அப்படின்னு பல்லர் பயிர் சொல்லாங்க. அவருக்கு எதிராக மாற்றி விடுறாரு. அதோட என்ன சொன்னாரு? நீங்க பொது ஒதுக்கீட்டு போடுங்க. இவங்களே 2 பைக்கில சாப்பிட்டாங்க. அதுலயே நீங்க கை வைக்கிறீங்க. அந்த 2 பைக்கில சாப்பிட்டா நான் அந்த வீட்டுல தான் இருக்கிறேன். அந்த வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டுல தான் எனக்கு பிடிச்சு கொடுக்க முடியும். ஊர்ல இருந்தா பொது இடத்துல இருக்கும். அது எல்லாம் மக்கள் எல்லாரும் குளங்களுக்கு பொது இடம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தனித்தனியா வீடு இருக்கு. இப்ப முன்னாடி பல்லத்துறை சங்கிலியர் 3 பேர் அண்ணன் தம்பி, 3 பேருமே அம்பேத்கருடைய வாரிசுகள், அம்பேத்கருடைய பிள்ளைகள், 3 பேருக்கு ஒரே வீடு தான். ஆனா ஒரே வீட்டுல சங்கடவாரிக்கு சொல்லி எனக்கு கொஞ்சம் தனியா பிடிச்சு கொடுப்பா, நான் உங்களோட போட்டி போட முடியல அப்படின்னு சொல்லி இருக்கு. ஏன்னா படிக்கிறதுக்கு இடம் கிடைக்க. அதனால தனியா பிடிச்சு கொடுத்தோம்னு என்ன சொல்றாங்க? நீ இந்த வீட்டுல கேட்கறதா? ஊர்ல பொது இடம் இல்ல, அந்த வீட்டுல எங்க அப்பா யாரு? எங்க அப்பா வந்தாங்க. அப்ப இவங்க இடத்துல தான் நான் கேட்க முடியும். பொது இடத்துல கேட்கிற ஊர் மந்தையோட இடம் இருக்குமா? நீ தான் பொது இடத்துல பிடிக்க முடியாது. என்ன சொல்றாரு? நீ பொது பணி பிடிக்க முடியாது. அதை செய்ய மாட்டாங்க. நம்ம தனியா கேட்டோம்னா நம்மள மட்டும் புது வேலைக்கு போய் கேட்க வெயில போறோம், ரிசர்வ் பண்ணி போறோம். ரிசர்வ் பண்ணி போனாலே நம்ம உட்கார்ந்து போகலாம், படுத்து போகலாம், நம்ம விருப்பம் ரிசர்வ் பண்ணி போகலாம். அது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அது யார் வேணாலும் ஏறிக்கலாம். அதுல ரிசர்வேஷன் கிடையாது. அதை யார் வேணாலும் ஏறிக்கலாம். அப்ப ஏற்போது உடல் வலுவாக என்ன செய்வான்? வண்டியை வேகமா ஏறி உட்கார்ந்துருவான். கொஞ்சம் முடியாதவங்க என்ன செய்வாங்க? வண்டியில் ஏறவே முடியாது. ஏற்போது எல்லாம் கூட்டத்தில் ஏறி நிரம்பி உட்காரவே முடியாது. முதல்ல காயை கம்பூஸ் பத்து வைக்க முடியாது. அப்படிதான் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா எனக்கு ரிசர்வ்
போராட்டத்தில் முன்னணி வீரராக போர்க்களத்தில் முன்னணியாக இருக்கின்ற நீலச்சட்டை போர்ப்படை தலைமைகளாக ஆளுநர் கட்சிக்கு போராட்டம் ஈடுபடாத என்பதை யாராலும் மறுக்க முடியாது. புதிய புதிய இந்த வீடுகளை அனைத்து முறைக்கும் தீ வைத்து கொடுத்தார்கள். ஆதிக்கசாலை உரியவர்கள் அவர்களுக்கு பாடம் கொடுப்பதற்காக இதே மாநிலத்தில் இதே அம்பேத்கர் சிலைக்கு முன்பாக பழைய பேர் நிலையத்திற்கு முன்பாக ரோட்டில் அமர்ந்து மறியல் செய்து கைதாகி மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்கிறது ஆளுநரை கட்சிக்கு நம்முடைய கட்சியாளர்கள் இதே சூழ்நிலை பகுதியில் எத்தனை போராட்டங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இந்த மாவட்டத்துடைய மூளை முதிர்ச்சிகளை எல்லாம் இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது இந்த மக்களுக்கான போராட்டத்தில் நெஞ்சுரத்தோடு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய போராளியாக ஆளுநர் கட்சி இருந்திருக்கிறது. அவர்கள் போராடி இருந்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கின்ற போராட்டத்திலும் நாம் உறுதியாக இருக்கிறோம். மக்களுடைய போராட்டத்தில் உரிமைக்கான போராட்டத்தில் இடஒதுக்கீட்டை பாதுகாக்கின்ற பல போராளிகள் இருக்கின்ற அந்த அவையில யார் எந்த சொன்னாலும் அறுபது சமுதாயத்துடைய வரலாற்றாலும் சரி, அறுபது இடஒதுக்கீடுக்கான போராட்டங்களாலும் சரி, அறுபது உரிமைக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆதிக்க கட்சி தவிர்த்துவிட்டு அறுபது வரலாற்றை எழுத முடியுமா? முடியுமா? ஒன்றியிருக்கிற ஒரு தலைவருக்கு ஒன்றியிருக்கிற ஒரு உருவத்தை கொடுத்து ஒன்றியிருக்கிற படத்தை வரைந்து ஒன்றியிடம் சென்றால் இருப்பார்கள் உலகத்திற்கு அறிவிக்கப்படுகிறது. உயிரினுடைய வரலாற்றை உறவுகளாக முன்னெடுத்து உயிருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து இவர்தான் உயிர் அதில் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிந்தது நம்முடைய ஆசிரியர் பேசினார். அதற்கு இடஒதுக்கீடுக்கான கோரிக்கை முதலாக கலைஞர் அவர்கள் இருந்த ஆசிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் வரலாறு அவர்கள் ஒற்றுமை சேர்க்கின்ற பொழுது அந்த கலைஞர் அவர்களோடு இணைந்து அந்த போராட்டத்தில் வரலாற்றோடு இணைந்து கலைஞரிடத்தில் அந்த கோரிக்கை வைத்த பொறுமை சக்கையிலிருக்கும் மறைத்து என்ன வேண்டுமானாலும் செய்வதால் என்று சில பேர் மனக்கணக்கை அவர்கள் கருதினால் நிச்சயமாக அவர்கள் உதவியை வைத்து நாம் பரிதாபப்பட வேண்டிய நிலையில்தான் நாம் இருக்கிறோம். யார் என்று கொண்டாலும் இந்த மக்களுக்கான போராட்டங்களுக்கு இணைந்து சேர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். நமக்கு தனிப்பட்டவர்கள் நாம தான் இருக்கிறோம், நாம தான் பெரியார் அப்படின்னு சொல்லவில்லை. எல்லாரும் எனக்கு தான் போகணும், எல்லாரும் எனக்கு போகணும் விரும்புகிறோம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சூழ்ச்சி. இவர்களே வரலாற்றை மறைச்சாங்க. ஒரு வரலாற்றை அந்த இடஒதுக்கீட்டை அன்றைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதுவரைக்கும் அந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தில் நான் எவ்வளவு பெரிய பணியை செய்திருக்கிறேன் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நிகழ்காலத்திலே அந்த பெயரை மறைப்பதற்காக இவர்களே சூழ்ச்சி செய்தால் வரலாற்றினுடைய ஆதிக்கசாலை இளைஞர்கள் எப்படி நம்முடைய வரலாற்றை உண்மையாக நேர்மையோடு எழுதுவார்கள்? அதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆக இந்த பிரச்சனையை நீங்கள் உதவியாக நடந்து கொண்டு நம்முடைய கட்சியின் தோழர்கள் அறிந்தது இடஒதுக்கீடுக்கான போராட்ட காலத்தில் நம்மளோடு இருக்கின்ற பல பேர் சமூக நீதிக்கான போராட்ட காலத்தில் பல பேர் இருக்கிறார். அதில் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னணி போராளியாக இருக்கிறது. அதே போல நம்முடைய இஸ்லாமிய தலைவர் மரியாதைக்கு ஐயா ஜவாஹிருல்லா அவர்கள் மனித மக்கள் கட்சியின் தலைவர் இன்றைக்கு நம்முடைய போராளர் முன்பாக அமைப்புதான் இருந்தார். அந்த மனித ஜனநாயக கட்சி உருவாவதற்கு முன்பாக மனித மக்கள் கட்சி என்பது இருந்தவர். அவரை போன்ற தலைவர்கள் கூட சட்டமன்றத்தில் அனுமதியின் இடஒதுக்கீட்டை யாராவது கைவிட்டால் நாங்கள் இஸ்லாமியர்கள் அமைதியாக இருக்க மாட்டோம், அனுமதிக்கு ஆதரவாக அதே போலதான் அந்த இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிற்கு அத்துணை கட்சிகளே 90% கட்சிகள் இவர்களை ஆதரிக்கிறது, வரவேற்கிறது. ஆனால் சில பேர் இந்த இடஒதுக்கீட்டை எப்படியாவது தள்ளி பறித்து விட வேண்டும், அந்த இடஒதுக்கீட்டை அழைத்து கொடுக்க வேண்டும்
அதை எந்த பெண்களாலும் அறிந்த இடஒதுக்கீட்டை தடை செய்ய முடியாது. அதை உணர்ந்து கொண்டுதான் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம். இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கின்ற போராட்டத்தில் நம்முடைய மாவட்டம் முன்னணி மாவட்டமாக முதன்மை மாவட்டமாக திகழ வேண்டும். அதற்கு விருதுநகர் மாவட்ட தோழர்கள் இன்னும் சிறப்பான முறையில் களப்பணி மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய தோழர் மசோதரன் அவர்கள் மாவட்ட செயலாளர் இருந்து இந்த அருமையான கருத்துரையை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர்களுக்கு பல தோழர்கள் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகிகளை, ஒன்றிய நிர்வாகிகளை, நகர பொறுப்பாளர்களை, இணை பொறுப்பாளர்களை, மாவட்டத்தில் ஆதிக்கக்கூடிய அத்துணை தோழர்களையும் நான் நிஜமாக பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். வார்த்தைகள் அடுத்ததாக நம்முடைய போராட்ட அறிவிப்பு இன்னும் இதைவிட பெருமையாக இன்னும் தமிழ்நாடை திரும்பி பார்க்கின்ற போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய தேவை என்பது இருக்கிறது. போராட்ட களத்தில் நம்முடைய உயிர் போராடும் சரி அல்லது அடுத்த உயிரை பறிக்கிறது நினைத்தாலும் சரி எந்த போராட்டத்திற்கும் தயாராக என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளிலே அவரை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்கிற அதை புரிந்து கொள்கின்ற பொது இடத்தில் சமூக நீதியை பற்றி நாம் பேசுகின்ற கருத்தரங்கு வரலாற்று சிறப்புமிக்கது. அதே போல இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் இன்றைக்கு சில தலைவர்கள் அவர்கள் பிரிக்க நினைக்கலாம். ஆனால் வல்லரும் பயனும் சக்தியுடைய தோழர்கள் சகோதரர்கள் வல்லரும் பயணம் பிரிக்க முடியாது. அவர்களுடைய உடற்படுத்தல் தோழர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்காக அந்த மக்கள் தெரிவிப்பார்கள். அப்படிப்பட்ட போராட்ட களத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதில் தெலுங்கர்கள் சொன்னார், கன்னடர்கள் நம்மளை பிரிக்க நினைத்தால் அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்களாம் சாதித்தவர்களா? நாங்கள் ஆதித்தவர்கள், அப்படிப்பட்ட ஒரு போராட்ட களத்தை நாம் முன்னிட்டு நடத்துவோம். அதற்கான ஆதித்தவர்களின் தோழர்கள் தயாராக வேண்டும். ஈழச்சமய போராளிகள் வெறும் ஈழச்சமயம் மட்டும் போட்டால் பத்தாது. அம்பேத்கர் கொள்கையை புரிந்து கொள்ளணும். வந்திருக்கிறவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அம்பேத்கருடைய கொள்கை யார் எனக்கு மேலே இல்லை, எவரும் எனக்கு கீழே இல்லை. நாம் ஒரு மேலே மட்டும் நினைக்கிறோம். எவரும் எனக்கு மேலே இல்லை, என்னுடைய பாதமும் இல்லை. அந்த உணர்வு இருக்கும். எவரையும் நாம் கீழாக பார்க்கக்கூடாது. எல்லோருமே சொல்வார்கள். அந்த அடிப்படை நாம் வரலாற்று ஜனநாயகம் அந்த பாதையில் வெற்றி பெறுவோம். அம்பேத்கர் ஒன்றியும் நம்முடைய இரண்டு கண்கள். ஒருவர் அம்பேத்கர் அறிவின் தந்தையாக இருக்கிறார். ஒன்றியவன் நம்முடைய வீரத்துடைய தந்தையாக வீரத்துடைய இருக்கிறார். அம்பேத்கர் ஒன்றியவன் நம்முடைய